ஒரு சொசைட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு அப்யூஸ் நடக்குது, ஒரு ரேப் கிரைம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சமூகம் அப்படியே பொங்கி எழும் இல்லையா? அதுவும் குறிப்பாக அந்த ஆண்கள்லாம் வந்து பெண்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு வீரர்களாக மாறி என்னென்னமோ பேசுவாங்க, எழுதுவாங்க இல்லையா? ஆனால் அதே ஆண்கள் தான் ஏதாவது ஒரு பொண்ணோட வீடியோ வந்து அவங்க கன்சென்ட் இல்லாமல் ரிலீஸ் ஆச்சுன்னா அங்கே போய் புள்ளி லிங்க்கு கொடுங்க, டிஎம் பண்ணுங்கன்னு புள்ளி வைப்பாங்க. ஸோ இது என்னன்னா, பெண்கள் மீதான வயலன்சஸ் இருக்குல்ல, அது ஏதோ தனியான ஒரு விஷயம், எங்கேயோ ஒன்று தனியாக நடக்குது, நமக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம வழக்கமாக எப்படி மிசோஜினிஸ்டிக்காக பேட்ரியார்க்கிகளாக இருக்கலாமோ அப்படி வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, யாரோ ஒருத்தங்க தனியாக பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த புரிதலில் இருந்து, புரிதல் கூட இல்லை அப்படிங்கிற நினப்பில் இருந்துட்டு பண்ணுறது. நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமான விளைவுகளை வந்து இந்த சமூகம் சந்திச்சுக்கிட்டே இருக்குங்கிற அந்த அந்த கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய அறிவு இல்லை.